கோவை மாவட்டம் சூலூர் அருகே கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் படுகாயமடைந்தனர். ஸ்ரீநிவேதா மற்றும் அவரது தாயார் வாணி ஆகியோர் செஞ்சேரிமலை முருகன் கோயிலுக்கு காரில் வந்துள்ளனர். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் மலையிலிருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரிலிருந்து இருவரும் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விடிய அரசின் அறநிலையத்துறை மலை மீது உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் சாலை பணி தாமதமாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருபுவனம் அருகே பழையனூரில் இருந்து கண்மாய்க்கரை வழியாக சம்பட்டி மடைக்கு செல்ல சாலை அமைக்க 2 முறை திட்ட மதிப்பீடு தயாரித்த உரிய அனுமதி பெற்றும் பணி தொடங்கவில்லை. அதிகாரிகளின் அலட்சியமே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் விடியா ஸ்டாலின் அரசின் நிர்வாகம் உடனடியாக சாலை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பயன்படுத்தப்பட்ட வாகன வணிகத்தை நசுக்கும் புதிய போக்குவரத்து சட்டத்தை மாநில போக்குவரத்து துறை அமல்படுத்துவதை தடுத்து நிறுத்த கோரி திருவண்ணாமலை மாவட்ட கார் வியாபாரிகள் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் பங்கேற்றனர். மேலும் அவர்கள் வாகன வணிகர்களின் சிரமம் கருதி தங்களால் வழங்கப்படும் ஆவணங்களின் அலுவலக பணிகளை விரைவாக முடித்துக் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடியா திமுக அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர்.